கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்த பெண் பலமுறை சமாதானம் பேச முயன்றும் மனமிறங்காததால் ஆத்திரம். பிரிந்து சென்ற மனைவியையும் எதிராக செயல்பட்ட மாமியாரையும் அரிவாளால் வெட்டி சாய்த்த கணவன். குற்றவாளி சிக்கினானா? நடந்தது என்ன? இரவு நேரம் எப்பவுமே ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற மயிலாடுதுறை கந்தமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு வீட்ல இருந்து 2 பெண்களோட அலறல் சப்தம் கேட்டிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரோட்ல போறவங்களும் என்ன ஏதுன்னு அந்த வீட்டையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கையில அரிவாளோட ஒருத்தன் வேக வேகமா வீட்ல இருந்து வெளியேறி ஓடி இருக்கான். உடனே போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சவுண்டு கேட்ட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க நடு வீட்ல தாயும் மகளும் முகம், கை, கால்னு உடம்புல எல்லா இடத்துலயும் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. உடனே 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே தாய் வசந்தா உயிரிழந்துட்டாங்க. மகள் பேபி ராணிய சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யாரு அவங்களை இப்படி பண்ணதுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். கொல்லப்பட்ட வசந்தாவோட மகள் பேபி ராணிக்கும் கோமல் பகுதியைச் சேர்ந்த பன்னீர் செல்வத்துக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கு. இந்த மனஸ்தாபம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அதிகமாகி இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையினால பேபி ராணியும் பன்னீர் செல்வமும் பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. என்னதான் பிரச்சனைனாலும் என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் மனைவி பேபி ராணி கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் பன்னீர் செல்வத்திற்கு இருந்திருக்கு. ஆனா மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வியிலையும் முடிஞ்சிருக்கு. மனைவி கிட்ட பன்னீர் செல்வம் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் மாமியார் வசந்தா கூட பன்னீர் செல்வத்திற்கு தகராறு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தனக்கும் மனைவிக்கும் இடையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மாமியார் வசந்தா தான் காரணம்னு தோணி இருக்கு. பேபி ராணிய சேர்ந்து வாழ விடாம தடுக்கிறதுல இருந்து தன்னோட வாழ்க்கை இப்படி ஆன வரைக்கும் வசந்தா தான் காரணம்னு நினைச்சு அவங்க மேல பன்னீர் செல்வத்துக்கு செம்ம கோபம் வந்திருக்கு. அந்த கோபம் நாள் பட கொலைவெறியா மாறி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு பேபி ராணியும் வசந்தாவும் வீட்ல தனியா இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு அரிவாளும் கையுமா வீட்டுக்குள்ள புகுந்த பன்னீர் செல்வம் வீட்டுல வச்சே மாமியார் வசந்தாவை சரமாரியா வெட்டி சாச்சிருக்காரு. அப்போ பேபி ராணி கணவர் பன்னீர் செல்வத்தை தடுக்க போயிருக்காங்க. அப்ப அவங்களையும் அரிவாளால சரமாரியா வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான் பன்னீர் செல்வம். அதுல வசந்தாவுக்கும் பேபி ராணிக்கும் அரிவாள் வெட்டுகள் ஆழமா விழுந்ததால அவங்களுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி மாமியார் வசந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே உயிரிழந்துட்டாங்க. மனைவி பேபி ராணிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அடுத்து கொலை வழக்க பதிவு செஞ்சு பன்னீர் செல்வத்தை வலை வீசி தேடிட்டு வரும் போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதுல பன்னீர் செல்வத்தோட செல்போன் கடைசியா கொலை நடந்த வசந்தா வீட்ல வச்சுதான் ஆன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருந்திருக்கு. தப்பி ஓடினவரை போலீசார் தீவிரமா தேடிக்கிட்டு வந்த நிலையில பாலையூர்ல வச்சு பன்னீர் செல்வத்தை மடக்கி பிடிச்சு கைது பண்ணி இருக்காங்க போலீஸ்.